அன்பு செயலை ஆதரவாளர்களுக்கு செயல்படுத்தும் அணிமுத்துக்களை. அறிவு பொன்னானது உங்களில். அறிவு உருவாவது நம் உடலில். ஜாக்கிரத, சொல்பனம், சுளுத்தி, துரிதம் 4 வகை வாழ்க்கை. அச்செயலில் மெய்ப்பொருள் தெய்வம் ஆவதற்கு 4 செயல்களும் விட்டு துரியாதீதம் அனுபவிக்கும் உடல் அதீத உடல். இப்படி கூறினால் என்ன புரியும் கேட்பவர்களுக்கு? இன்றைய படிப்பில் இது இல்லை. அவர்கள் படிப்பில் ஜாக்கிரதை உங்கள் நெற்றியில் சதா சிந்திக்க, அதன் செயல் உங்களுக்கு. அதை அவர்கள் சதா சிவன் என்பதின் தலைவன். அவர்கள் வழியில் நமக்கு அப்பெயரில் ஒன்றும் தெரியாது. சொல்பனம் இதற்கு முன்னால் சூரியநாதன் பூரணமாலையில் கூறியது. சுளுத்தி உறக்கம் உடல் உணர்விற்கு. துரிதம் உடல் பலவித இன்னல்கள் நேரிடுவது. இவையை மாற்றி அதன் செயலை சிட்டப்படுத்துதல். அது உணவு வகைகள் குறைப்பது. பல சிந்தை மாற்றி அதன் குறிக்கோள் நினைவை உள்படுத்தி அன்று ஓலை எழுத்து பேசும் நாடி நரம்புகள் ஒலி அர்த்தம் புரிந்து ஆசான் பண்டிதன் ஆனால் இந்த வழியில் வருவார்கள். அவர்களுக்கு உடல் மட்டும். அப்போது அவர்கள் வீடு சுகம் நாடு எல்லாம் மறந்து இவர்கள் உடல் மட்டும் கொண்டு அதன் செயலில் அஷ்டாங்க யோகம் படித்து அதை உடலுக்குள் ஆக்கி அதீத உடல் ஆக்குவது. நம்மில் நடப்பது புதுமை ஆக்குவது. இப்படி கூறுவதில் அஷ்டாங்க யோகம் என்பது நாராயணகுரு சரித்திரம் படித்தால் புரியும். அது கூகுளில் கிடைக்கும். அந்நிலைதான் தமிழில் 49,000 ஓலை குறிப்புகள் கூறுவது. இங்கு கூறுவது பட்டினத்தார் பூரணமாலை 35ஆம் குறிப்பு கூறுவது. இங்கு அவர் எழுதிய 30, 48, 52 எழுத்து செயலை சந்த விருத்தம் என்பது. அதன் தத்துவம் உடலில் பொருள் காண்பது. அதை சிவவாக்கியர் எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ என்பது. அச்செயலில் இங்கு சிவன் உடல் சிவன் சூடு அந்த உடல் நிலையில் இருப்பதில் உணவு அந்த வயிற்றிற்கு இல்லை. சுவாசம் இழுப்பது இல்லை. அந்நிலை விட்ட செயல்கள் அதீத உடல் என்பதில் அதீத பொருள் காண்பது. அது மெய்ப்பொருள் தெய்வம் என்று நாம் கூறும் அர்த்த பொருளாவது மெய் உடல் பொருள் அதன் உள்பொருள். அது இப்படி கூறுவது. தெய்வம் இவர்கள் உடல் அருள் உடலாவது. அதற்கு சிவ செயல் வேண்டும். சிவ செயல் என்றால் இதற்கு முன்னால் கூறியது ஜீவன் பர சிவ. அந்நிலையில் ஜீவனுக்கு உயிர் சுவாசம் ஆகாரம். அந்த உடல் விடும்போது அதை துணைப்பது பர. அது வாயு அக்னி செயல் பிராணயாமம். அதிலிருந்து சிவ. அப்போது தெய்வ அருள் உடல். இது சூரிய ஒளியால் நடப்பது. இங்கு அவர் கூறுவது 35ஆம் குறிப்பு கூறுவது சாதி பேதங்கள் உடலில் 96 தத்துவம் செயல் பல வகை. அதை இப்படி கூறுகிறார். சாதி பேதங்கள் தமை அறியாமல் அறியப்பட மாட்டாமல். சாதி பேதங்கள் தமை அறிய மாட்டாமல் வாதனையாய் நின்று மயங்கினேன் பூரணம். சாதி பேதங்கள் தமை அறிய மாட்டாமல். இப்படி கூறுவதில்
இந்த 2 வரியில் 18 18 எழுத்துக்கள் வருகிறது. அவர் சந்த விருத்தத்தில் 30 48 52 58 எழுத்துக்களில் கூறுவதில்லை. இந்த 2 வரியில் 18 18 என்பது கூட்டினால் 36. 36 தத்துவ உடல். ஒரு சில அறிவாளர்களுக்கு புரியும். அவர்கள் இவ்வகை படிப்பை படித்திருப்பதினால் இந்த 36 தத்துவ உடலில் அது பூரணமாக்குதல். 34 7 வகை தோற்றம் கூறியது. இங்கு அதே அந்த உடலில் சாதி பேதங்கள் என்பது இன்று ஜாதியை கூறுவது அது கிடையாது. உடலில் ஜாதி ஏது? 96 தத்துவ உடலில் பலவித செயல்கள். சாதி என்பது உடல் கூறில் நீர் சத்து செயல். உடலில் அக்னி, சிவன் தெய்வம் ஆவதில் அவதாரம் உள்ளில் ஏறி அங்கு பொருள் கண்டு தனம் அறிய மாட்டாமல் என்பது மா என்பது உடல். வட்ட மாட்டாமல் இட்டாமல் அப்போது வட்ட எழுத்து சக்திகள். அந்த வட்ட எழுத்து செயல்கள் இயங்கும் நரம்பின் செயல் சக்திகள் நீர் உருகி வருவது. அப்போது சிவச்சூடில் இருப்பதில் வாதனையால் நின்று மயங்கினேன் பூரணமே. வாதனையால் என்றால் 96 தத்துவம் உடல் எதிராய் நின்று உடல் அவயவயங்கள். நீங்கள் இன்று ஆகாரம் உண்டு நடப்பதில் உங்கள் உடல் செய்யும் எதிர். நீங்கள் நல்லதை நினைத்தால் எதிராய் நிற்கும் உங்கள் உடல் அவயவயங்களை உங்களை சிந்தித்து பாருங்கள். அப்போது இங்கு கூறுவது அது இல்லாமல் ஆக்கி வருவது. அதற்கு வாய்க்கொண்டு கிடையாது உடலில். அப்படி இங்கு இதை புரிவதில் வாதனையால் நின்று மயங்கினேன் பூரணமே. இது 96 தத்துவ உடல் எதிராய் நின்று உடல் அவயவயங்கள். அதை நான் செய்த யோகம் முதலில் அஷ்டாங்க யோகம். அது என்னை மயங்கிய காட்சி பொருளில் இந்நிலையில் முழுமை அடைந்தேன் சிவ அருளால். அப்படி வரும்போது யோகம் என்பது சூரியநாதம் அஷ்டாங்க யோகத்தில் 3 பெயர் கூறியது. அது சரியை கிரியை என்பது ஒரு யோகம். அந்த யோகத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்றது. அது மீண்டும் கூறுவது சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதில் அந்த சரியை கிரியை என்பது இங்கு உடலை தெய்வத்தை உள்ளில் வைத்து பூஜிப்பது. தெய்வம் என்றால் இன்று நீங்கள் காணும் நினைக்கும் தெய்வம். அதில் அந்த தெய்வம் பூஜிப்பது. தெய்வம் என்றால் சூடு, சூரிய சூடில் உருவான சிவ அருள் சூடு. அந்த சூடை உள்ளில் தாபதபசில் ஏற்றி அதன் அர்த்தம் 36 தத்துவ பொருளில் பொருள் காணும்போது சாதி பேதம் இங்கு அவரவர் உடலில் கூறுவது. அவர்கள் வழியில் சாதி என்பது ச ப்ளஸ் ஆ ஒலி ப்ளஸ் த ப்ளஸ் இ. இங்கு திருமந்திரம் கூறுவதில் எழுத்தை கூறுவது, ஒவ்வொரு எழுத்தையும் கூறி வருவது. அப்போது ச என்றால் கூறுவது நீரெழுத்து, ஈ என்றால் நீரெழுத்து, தா என்றால் அக்னி எழுத்து, ஆ ஒலி அன்னக்குடல் சத்து. அப்போது சாதி பேதம் 2 எழுத்து ஈ அன்னக்குடலில் அக்னி. அது அப்படி அக்னியை ஏற்றுவதில் ஆ ஒலிக்குள்
இயங்குவது அன்னக்குடலில். அங்கு பொருள் கண்ட செயல் சிவ செயல் அங்கு நடந்ததினால் சாதி பேதம் இங்கு கூறுவது அவரவர் உடலில் நடக்கும் இந்த சாதி பேதம் அங்கு மயங்கி நின்றது அந்த உடல் செயலில். இங்கு இயங்கும் 96 தத்துவத்தை சாதிபேதம் இல்லாமல் ஒரு நிலையாய் ஆக்கும். அதை கூறுவது பழ உடல், கரும்பு உடல், எள்ளுக்குள் எண்ணெய், புளியம்பழம், தைலம் என்று கூறுவது அநேக பெயர்கள் பெறுவது. இது ஓலைச்சுவடிகளின் குறிப்பு. அதன் வழி அர்த்தம் உடலை என்பது இன்றைய கவிதைகளில் எழுதவில்லை. அப்போது இதைவிட ஜெயிக்க யாரால் முடியும்? உடல் கூறு செயலில் கூறி இப்படி கூறுவது கேட்டமைக்கு நன்றி.